ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் தான் செஞ்சேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இப்போல்லாம் குளிர் காலன்றனால நைட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பொறுக்கி வச்சுருந்த மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன். இது பொரிச்சிட்டு இருந்தப்போ எடுத்தது. இது வந்து பொரிக்க எடுத்து வச்சுருந்த மசாலா தான் இது. வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு செஞ்சாச்சு. சிக்கன் மசாலாலாம் எதுவும் சேர்க்கல. கிராம்பு, ஏலக்காய், பட்டை 3 இது பண்ணி ஜாரில் அரைச்சி மசாலாவாக சேர்த்தாச்சு. இது வந்து கேப்சிகம், தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட் எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாக்காக ஒரு துண்டு கேரட் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். பாப்பா கேரட்னா ரொம்ப சாப்பிடுவாங்கன்றதுனால. அப்புறம் ரைஸ் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் சிக்கன் பொரித்து எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக பாத்திரம் கிடையாது. நான்வெஜ்ஜுக்கெலாம் பாத்திரம் எதுவும் கிடையாது. இங்கே யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட்றதுனால ஒரே ஒரு எண்ணெய் சட்டி, ஒரு கரண்டி, ஒரு தட்டு, ரெண்டே அதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 குண்டா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடிலாம் எதுவும் தட்டெல்லாம் கூட எதுவும் கிடையாது. இந்த மூடுறதுக்காக அந்த தட்டு. மற்றபடி நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே இலையில தான் சாப்பிடணும், இலையில தான் யூஸ் பண்ணணும். தட்டெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே சமைக்கவே மாட்டாங்க. முட்டை கூட வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்ததுனால மட்டும்தான் நான்வெஜ்லாம் எடுத்து சமைக்கிறோம். முட்டையை ஃப்ரை பண்ணியாச்சு. 4 முட்டை வந்து பாப்பாக்காக கொடுத்துருந்தாங்க இல்லையா பால்வடியில், அந்த முட்டையை எடுத்தாச்சு. அந்த முட்டையை எடுத்து ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன போட்டேன், அப்புறம் ஆனியன், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, முட்டை எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு நல்லா வணக்கும் போதே நல்லா இருந்தது பார்க்க. அப்படி முட்டையை பாருங்களேன், பார்க்குறப்பே வாய் வருதுல. சரி வெயிட் பண்ணி சாப்பிடலான்னு அப்படி பொரிச்சிட்டே இருந்தேன்னா, சரி பொரிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி வச்சுருந்தோம்ல காய்கறி, அது எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்து ரைஸும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுட்டேன். கலராக தான் அந்த கலர் வந்துச்சு, அழகாக இருந்தது. அந்த கலர்ஃபுல்லாக ரெட்டு, க்ரீன், எல்லோ இதெல்லாம் ஒயிட் கலரில் கலக்கும்போது சூப்பராக இருந்தது. அதாவது காம்பினேஷன் பார்க்க நல்லா இருந்தது, அதுதான் அப்படி சொல்கிறேன். பாருங்கள், எங்கள் வீட்டு தேவை தான் இருக்குன்னு பார்த்தா நல்லா இருந்தது. சந்தோஷம் வேறு. ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோன்னே நல்லா இருக்குது, டெமக்குன்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளுக்காக தான் மெயினாக இதை செஞ்சோம். ஏன்னா ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தா, எதாவது செஞ்சு கொடுமா, கறி எடுத்துக்கிடுமா அப்படின்னு சொல்லி. சிக்கன்லாம் கொடுக்கறதில்ல பாப்பான்றதுனால கறி தான். இப்போ யூஸ்வலாக இன்னைக்கு தான் சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன்லாம் அடிக்கடிக்கெலாம் எடுத்தது கிடையாது, எடுத்ததுமே கிடையாது. ஏதோ ஒரு நடை இருப்போம், அவ்வளோதான். ஒரு அப்பா பைத்தியங்க. எப்போ பார்த்தாலும் அப்பா சாப்பிட்டா, அப்பா தூங்கினா, அப்பா குளிச்சா, அப்பா. உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டு தேவையெல்லாம் அப்பா தானே, இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக செஞ்சு முடித்தாச்சு. இலையை போட்டு எல்லாம் சுட எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. என்ன செஞ்சுருந்தேன்னா, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன்னா, அப்புறம் ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டேன். கொஞ்சமாக சிக்கன் எடுத்து பொரித்து ஃப்ரைட் ரைஸில் போட்டாச்சு. கொஞ்சம் சிக்கனை வந்து கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கிரேவி வச்சு வீடியோக்காக இதை வச்சு எடுத்துருந்தேன். கடைசியில் பார்த்தா ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தாங்க காலியாச்சு. ஒயிட் ரைஸ் அப்படியே இருந்து போச்சு. சரி வீடியோவில் 2மே காட்டுமேன்றனால கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வச்சுட்டு, நிறைய ஃப்ரைட் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் சிக்கன் கிரேவியும் வச்சாச்சு. சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதை விட இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க எப்படி பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்கள். சரி எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். காட்டுங்க, ஆவும் தரேன், சாப்பிட்லாம்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.